நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொண்டு, இப்பொழுது திரு கமல்ஹாசன் அவர்களின் புகழ்பெற்ற கமல்ஹாசன் அவர்கள் ஜாதகத்தை ஆராய்வோம். அவர் ஒரு புகழ்பெற்ற இந்திய நடிகர், பாடகர், பாடலாசிரியர், இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளர். வெளிப்படையாக பன்முக ஆளுமை கொண்டவர். உலக நாயகன் என்றும் யுனிவர்சல் ஹீரோ என்றும் அன்பாக அழைக்கப்படும் இவர் திரைப்பட உலகில் ஆற்றிய பணி, அர்ப்பணிப்பு, அவரது உழைப்பு திரைப்பட உலகில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பின் நடிப்பில் சிகரம் தொட்டவர். தனது 7 வயதிலேயே குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமானவர். கர்நாடக இசையும் முறையாக பயின்றவர். பாரம்பரிய நடனக்கலையிலும் தேர்ச்சி பெற்றவர். பிரபலமான ரியாலிட்டி தொலைக்காட்சி நிகழ்ச்சியான பிக் பாஸின் தமிழ் பதிப்பை தொகுத்து வழங்கி ஒரு பிரபல தொலைக்காட்சி ஆளுமையாகவும் ஆனார். மக்களுக்கு சேவை செய்வதற்காக மக்கள் நீதி மையம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இருந்தாலும் மக்களுக்கு அவருக்கு இருக்கும் ஆதரவை வைத்து நியமன எம்பியாக, அதாவது ராஜ்யசபா உறுப்பினராக ஜூலை 25ஆம் தேதி அன்று பதவியேற்றார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திரு கமல்ஹாசன் அவர்கள் ஜாதகத்தில் உள்ள யோகங்கள் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். திரு கமல்ஹாசன் அவர்கள் 7/11/1954 தேதி அன்று அதிகாலை 2:30 மணிக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரமக்குடியில் பிறந்துள்ளார். அவருடைய பிறந்த நேரம் இணையத்தில் வேறு வேறாக கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த நேரமே அவருடைய வாழ்க்கை சம்பவங்களுக்கு பொருந்தி வருவதால் இந்த நேரத்தை வைத்து ஜாதகத்தை ஆராய்கிறோம். ஜென்ம லக்கணம் சிம்மம். லக்கணத்துக்கு 3இல் சூரியன், புதன், சனி இருக்கிறார்கள். இதில் சனி உச்சபலத்தில் இருக்கிறார். புதன் நட்பு வீட்டில் இருக்கிறார். சூரியன் நீச வீட்டில் இருந்தாலும் துலாம் ராசியில் 20 டிகிரி 41 மினிட்டில் இருப்பதால் நீச நிலையான 10 டிகிரியில் தாண்டி உச்ச வீட்டுக்கு பயணப்படுகிறபடியால் சூரியன் நீசமாக கருதப்பட மாட்டார். மேலும் வீடு கொடுத்த சுக்கிரன் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் திக்பலத்தில் இருக்கிறார். திக்பலம் என்பது ஆட்சிக்கு நிகரான சமமான முழு பலனையும் கொடுக்க வல்லமை பெற்ற கிரகமாகும். 5இல் ராகு உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். 6இல் செவ்வாய் உச்ச வீட்டில் இருக்கிறார். 7இல் வளர்வரை சந்திரன் ஏகாதசி திதியில், அதாவது பௌர்ணமிக்கு 2 நாளுக்கு முன்பு பிறந்திருக்கும் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு பௌர்ணமிக்கு மிக அருகில் இருக்கும் ஒளியுடைய சந்திரன் இருக்கிறார். அவர் லக்கணத்தை பார்க்கிறார். 11இல் கேதை, 12இல் வியாழன் உச்ச வீட்டில் இருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த இவருக்கு வியாழன் மகாதசை இருப்பு. வருடம் 5, மாதம் 9, நாள் 12.
திரு கமலஹாசன் அவர்களின் ஜாதகத்தின் சிறப்பான கிரகமைப்பு லக்னாதிபதி சூரியன் நேச வீட்டில் இருந்தாலும் நேச டிகிரிக்கு 10 டிகிரி முன்னே சென்று உச்சை வீட்டை நோக்கி பயணிக்கிறார். 2 கூடிய புதன் நட்பு வீட்டில் இருக்கிறார். கூடவே 6 கூடிய சனியும் உச்சபலத்தில் இருக்கிறார். சனியும் சூரியனும் சனி 19 டிகிரி, சூரியன் 20 டிகிரியில் இருந்து சனியை சூரியன் அஸ்தமனம் செய்கிறார். சூரியன் பாவத்துவம் ஆகிறார் என்றாலும் வீடு கொடுத்த சுக்கிரன் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் துப்கலமாகி உச்ச வியாழனின் 5ஆம் பார்வையை பெற்று சூத்துவமாக இருக்கிறார். லக்கணப்புள்ளி என்ற நட்சத்திரம் பூரம் 4ஆம் பாதம். அதன் அதிபதியும் சுக்கிரனே ஆவார். அதோடு சூரியன் உச்சமற்ற வியாழனின் விசாக நட்சத்திர பாதத்தில் 1ஆம் பாதத்தில் இருக்கிறார். அதனால் லக்னாதிபதி முதலில் பாவத்துவமாக தோன்றினாலும் பல வழிகளில் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது சுபத்துவமாகவும் வலுவாகவும் இருக்கிறார். அதுபோக லக்கணத்தை வளர்பறை சந்திரன், பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கிற சந்திரன், ஒளிவுடைய சந்திரன் 7ஆம் பார்வையாக பார்த்து பலப்படுத்துகிறார். மேலும் சிம்ம லக்கணத்திற்கு யோகாதிபதி செவ்வாய் 6இல் மறைந்தாலும் தனது 8ஆம் பார்வையால் லக்கணத்தை பார்த்து லக்கணத்தை வலுப்படுத்துகிறார். ஆக லக்கணாதிபதி மிக வலுவாக உள்ளார்கள். 3ஆம் இடத்துள்ள சனியும் புதனும் வீடு கொடுத்த சுக்கிரனின் பலத்தால் அவர்களும் பலமடைகிறார்கள். சுக்கிரன் சனி புதன் தொடர்பால் அவருக்கு கலைத்துறை, அதாவது சினிமாவில் சனி மகராசியில் ஆரம்பத்திலேயே 7 வயது இருக்கும்போதே சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். 3ஆம் வீடு பலம் பெற்றதினால் நடிப்பு, இசை, நடனம் போன்ற பல துறைகளில் சாதனை புரிந்திருக்கின்றார். இவரை மிகவும் பிரபலமாக்கியது ராகு. இந்த ராகு கிரகம் உலகநாயகன், யுனிவர்சல் ஹீரோ என்று புகழப்படுவதற்கும் ராகுவே காரணமாவார். எப்படி என்றால், கலைக்கு அதிபதியான பூராடம் நட்சத்திரத்தில் உச்சம் பெற்ற வியாழன் வீட்டில் அமர்ந்து ராகு இருப்பதுவே காரணமாகும். 6 கூடியவன் சனியாகி 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் இவர் செய்யும் வேலையும் அதிக சிரமம் எடுத்து உடலை வருத்தி வேலை செய்வதற்கு செவ்வாயே காரணமாவார். 12இல் வியாழன் உச்சம் பெற்று இருப்பதால் சுப காரியங்களுக்காகவே பணத்தை செலவு செய்வார். இவர் ஜாதகத்தில் சனி உச்ச வலுவை பெற்று அஸ்தமனமாகி பலவீனமாகி வீடு கொடுத்தவன் சுக்கிரனின் சுபத்துவத்தாலும் சாரம் கொடுத்த ராகு, அதாவது சனி சுவாத நட்சத்திரத்தில் சாரத்தில் இருக்கிறபடியால் மிகுந்த சுபத்துவமாகி இப்போது பொது ஜனங்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்றார். அந்த சனியின் அனுச நட்சத்திரத்தில் அமர்ந்த சுக்கிரதசையில் செவ்வாய் நட்சத்திரத்தில் அமர்ந்த புதனின் புத்தியில், அதாவது தசாநாதன் சுக்கிரன் சனியின் சாரம், புத்திநாதன் சனி வீட்டில் அமர்ந்து செவ்வாய்சாரம், மேலும் சனி சூரியனோடு இணைவு பெற்றமையால் பொதுமக்களுக்கு சேவை செய்ய மக்கள் நீதி மையம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதற்கு அவருக்கு நடந்த தசாபுத்தி காரணமல்ல, கோச்சாரத்தில் ஏழரைச்சனி நடந்ததே காரணமாகும். இருப்பினும் சூரிய திசை ராகுபுத்தியில் 25/7/2025 ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றார். நவம்ச சக்கரத்தில் தசாநாதன் சூரியனுடைய வீட்டில் 10 கூடிய சுக்கிரனும் புத்திநாதன் ராகுவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 5 கூடிய வியாழனும் இருப்பதால்
சூரிய திசை ராகுபுத்தியில் எம்பி பதவி அவரை தேடி வந்தது என்று சொல்லலாம். ஏற்கனவே பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன். அதன்படி பலனறியும் விதி என்னவென்றால், தசாநாதனின் நவாம்ச வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் ஆதிபத்தியமும் காரகமும் செயல்படும். இது எனது தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்ததாகவும் என்னுடைய அனுபவத்திலும் பார்த்து வருகிறேன். மிகவும் சரியாக வருகிறது. அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு கமலஹாசன் அவர்கள் கட்சி வெற்றி பெறுமா என்று ஆராயும் பொழுதே சூரிய திசை சனி புத்தியில் திரு கமலஹாசன் அவர்களுக்கு சூரிய திசை சனி புத்தி நடக்கும் பொழுது தேர்தல் வருகிறது. சூரியனுடைய நவம்ச வீட்டில் வியாழன், ராகு, சுக்கிரன், 10 குடையவன் இருப்பது சாதகமான நிலையாகும். புத்திநாதன் சனியின் நட்சத்திர சாரத்தில் 10 குடைய சுக்கிரன் இருக்கிறார். சனி நவாம்ச வீட்டில் ராசியில் 11 இருக்கக்கூடிய கேது இருக்கிறார். சூரிய திசை சனி புத்தி பொதுவாக அரசியலில் வெற்றியை தராது என்று சொன்னாலும், இவரது ஜாதகத்தில் சனி நேர்வலு இழந்து சௌத்துவமாக நவாம்சத்திலும் மீனத்தில் புஷ்கர நவாம்சத்தில் உள்ளபடியாலும், நவாம்சத்தில் சனி வீட்டில் அமர்ந்த கேது ராசியில் 11ஆம் வீட்டில் இருப்பதால் 2026 தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. கேதுவுக்கு வீடு கொடுத்த புதன் 3இல் இருப்பதாலும், தசாநாதனும் புத்திநாதனும் 3இல் இருப்பதாலும், கடும் முயற்சி உழைப்புக்கு மூலம் சட்டமன்ற தேர்தலில் 4க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்று கணிக்க முடிகிறது. எனவே திரு கமலஹாசன் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளதாகவே தெரிகிறது. இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஷேர் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.